ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பூஜை பாத்திரங்களை வந்து நல்லா தங்க போல் பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. பூஜை பாத்திரங்களை இப்படி தேய்ச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கருத்து போகாதுங்க. அப்படியே தங்கம் போல் அப்படியே தகன்னு மின்னுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம மண் விளக்கில் ஊற்றி வச்சுக்கலாம். மீதமுள்ள எண்ணெய் வந்து கீழே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு மண் விளக்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா காட்டன் துணி ஏதாவது எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்குங்க. பாருங்கள், இது போல் எல்லாமே துடைச்சிக்கலாம். அதே மாதிரி இதில் மஞ்சள் குங்குமம் இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சபீனா பவுடர் சேர்த்திக்கலாம். இது கூட வந்து தூள் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல் தான் சேர்க்குறேன் நான். புளி கரைசல் நீங்கள் சேர்த்துறதுனால பாத்திரங்களை வந்து அப்படியே பளபளன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூஜை பாத்திரங்கள் தேய்க்கும் போது எப்போவுமே வந்து நம்ம பாத்திரங்களை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு தனியாக ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை பாத்திரங்கள் எப்போவுமே வந்து அடிக்கடி கழுவக்கூடாதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கூட பூஜை பாத்திரங்கள் வந்து கருக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி செம்பு பாத்திரங்களை தேய்ச்சி பாருங்கள். செம்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். இந்த விளக்கு ஓரங்களே வந்து கருப்பாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த தேங்காய் நாரில் வந்து தேய்க்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் வச்சுக்கோங்க. குட்டி ப்ரெஸ் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாமே வந்து வந்துடும். இப்போ எல்லா பூஜை பாத்திரங்களும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கழுவி காமிக்கிறேன். எப்படி ரிசல்ட்டுன்னு நீங்களே பாருங்கள். எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? பூஜை சாமான்களை இந்த மாதிரி நல்ல தண்ணியில் கழுவி பாருங்கள். பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ இதை வந்து நல்லா துடைச்சிக்கலாங்க. எதுக்காக நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் ஓரங்களில் இருக்கும். அதில் வந்து பொட்டு பொட்டாக இருக்குங்க. அது வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கலாம். துடைச்சிட்டோம் நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ பூஜை பாத்திரங்களுக்கு வந்து பொட்டு வைக்கலாங்க. இப்போ நான் வந்து 3 சந்தனம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட வாசனைக்காக ஜவ்வாது எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பொட்டு வைக்கும்போது நல்லா மங்களகரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நான் எப்போவுமே இது போல தான் பொட்டு வைப்பேன். இந்த மாதிரி சந்தனம் மஞ்சள் சேர்ந்து நீங்கள் பொட்டு வைக்கும்போது இப்படி பார்க்குறதுக்கு வந்து நல்லா மங்களகரமாக இருக்குங்க. சாமி ஃபோட்டோக்கில் இது கூட இந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காமாட்சி விளக்குக்கு வந்து 9 பட்டு இன்னும் 11 பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எப்போதுமே 9 பொட்டு தாங்க வைப்பேங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி பின்னாடி பக்கமும் பொட்டு வச்சுக்கலாங்க. தட்டத்துக்கு இதே போல் வந்து சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மணிக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் 2 விளக்கு ஏற்றுவேன். அதனால் 2 தட்டு வச்சுருக்கேங்க. இப்போ 2 தட்டுமே பொட்டு வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.